ஸ்ரீதர் சார் வணக்கம். ஸ்ரீதர் சார், நிறைய மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சார் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே சிபிஎஸ்சிக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. பல பள்ளிகள் மாறிடுச்சு. இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. அதனுடைய காரணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சார். இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய நியூ எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும் அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருக்கட்டும், இன்னைக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரக்கூடியது வராங்க வரல அப்படிங்கிற இன்னைக்கு எல்லா அட்டண்டன்ஸும் இன்னைக்கு இணையவழி தளத்தில் மாறிடுச்சு. அதை பதிவு பண்ணோம், ஏன்னா டிராப்பிங் சம்மந்தமான டேட்டாஸ் எக்ஸாக்டாக எடுக்கணுங்கிறதுக்காக அதை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய இதே சுச்சுவேஷன் இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ இது அப்படியே மாநில பாடத்திட்டத்திற்கு வருவதற்கு ரொம்ப நாளெல்லாம் ஒன்றும் ஆயிடாது. முழுசாக இன்னும் வரல. இல்லை சார், இன்னும் வரல. சிபிஎஸ்சி அப்படியே ஸ்டேட் போர்ட் சிலபஸ்க்கு வருவதற்கு ஒன்றும் ரொம்ப நாள் ஆகாது. ஆனால் இன்னைக்கு சிபிஎஸ்சியில் தானே நடந்துருச்சு இது, இதனால் நமக்கு பாதிப்பு எதுவும் இல்லையே அப்படின்ட்டு மெட்ரிகுலேஷன் பள்ளிகளோ அல்லது அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளோ அல்லது மாநில கல்வித்துறையோ இதை கண்டும் காணாமல் இருப்பது அல்லது இதில் கவனம் செலுத்தாமல் இருப்பது அப்படிங்கிறது அது சரியானதாக இருக்குமா சார்? நிச்சயமா நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையில நீட் அப்படி என்ற ஒன்று வந்த பிற்பாடு சிபிஎஸ்சியினுடைய அந்த பாடத்திட்டம் தான் சிறந்தது என்ற நோக்கத்தோடு, சிபிஎஸ்சியினுடைய பாடத்திட்டம் தான் மிகச்சிறந்தது என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு நிறைய பள்ளிகள் சிபிஎஸ்சிக்காக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாறிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே இது போன்ற குளறுபடிகள் வருகின்ற பொழுது அதை எவ்வாறு சரி செய்யலாம், சரி செய்ய வேண்டும் என்கிற முயற்சிகள் மேற்கொள்ளப்படாமல் இருப்பதாக தெரிய வருகிறது. ஏனென்றால் தான் செய்வது எல்லாம் சரி என்று மத்திய அரசு ஒவ்வொரு முறையும் தவறு நிகழ்கின்ற பொழுது அந்த தவறுகளை பற்றி கவலையே படாமல் அடுத்த நிகழ்வுக்கு சென்று விடுகிறார்கள். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு நிலைமை என்பது வேறு. தமிழ்நாட்டு நிலைமை என்பது எப்படி என்றால், தேர்வு முடிவுகள் ஒரு வருடத்திற்கு முன்பாகவே எவ்வாறு நாம் அனுமதிக்க போகிறோம், என்றைக்கு தேர்வுகளுடைய திட்டம் என்ன, எந்தெந்த நாட்களிலே தேர்வு நடக்கும், என்றைக்கு வேல்யூவேஷன் தொடங்கி என்றைக்கு வேல்யூவேஷன் முடியும், என்றைக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்பதுதான் தமிழ்நாட்டுடைய நிலையாக இருக்கிறது. அதில் எந்த தேதியிலும் யாரும் மாற்றம் செய்து கொள்வது கூட கிடையாது, எந்த காரணத்திற்காகவும். ஒன்று. இரண்டாவது, ஒரு தொழில்நுட்பத்தை தமிழக அரசு பயன்படுத்தும் பொழுது எப்பொழுதுமே பரீட்சார்த்தமாக பயன்படுத்தி பார்த்துவிட்டுத்தான் பிறகுதான் தமிழக அரசு அதை மாணவர்களுக்கு கொண்டு செல்கின்றது. இந்த மாணவர்கள் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எதிர்காலத்தை எந்த விதமான கருத்திலுமே கொள்ளாமல் இவர்கள் நேரடியாக ஆன் ஸ்கிரீன் வேல்யூவேஷன் முறை, மார்க்கிங் முறை என்று கொண்டு வந்தது மிகப்பெரிய தவறாக தெரிகிறது. ஏனென்றால் 18 லட்சம் மாணவர்கள் கிட்டத்தட்ட தேர்வு எழுதுகிறார்கள். இந்த தேர்வு எழுதுகின்ற மாணவர்களிலே 85%, அதாவது 15 லட்சம் மாணவர்கள் தான் தேர்ச்சி பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுலயும் 1% மாணவர்கள் தான் 95%ற்கு அதிகமாக எடுக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறார்கள். இந்த தேர்வு முறை என்பது, இந்த தேர்ச்சி முறை என்பது தேர்வுகளுக்கு முன்னாடியே தேர்வு முறைகளிலேயே சிபிஎஸ்சியில் நிறைய குழப்பமான சர்க்குலர்களை அனுப்புவார்கள். ஒரு பக்கம் தேர்வு முறைகள், மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற பொழுதே இந்த மாதிரி தேர்வு முறை இல்லை, இந்த வருடம் வேற மாதிரி தேர்வு முறையை நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லி மாணவர்களை குழப்புவதிலும் அந்த மாணவர்களுக்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமலும் தான் இந்த சிபிஎஸ்இ போர்டு முறை என்பது இதுவரை இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய உச்சகட்டம் தான் இன்றைக்கு இந்த ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் முறையிலே ஒரு ஆசிரியர் எத்தனை மணி நேரம் அந்த ஆன் ஸ்கிரீனை பார்த்து கொண்டே அந்த விடைகளை திருத்த முடியும். ஒரு மாணவர் 30 பக்கம் எழுதுகிறார் என்றால் 20 மாணவர்களுக்கு ஒரு நாளைக்கு திருத்த வேண்டும் என்றால் 600 பக்கம் கிட்டத்தட்ட அந்த ஆசிரியர்கள் அந்த கணினி திரையிலே பார்க்க வேண்டும். அந்த கம்ப்யூட்டர் திரையிலே பார்க்கின்ற பொழுது ஒரு ஆசிரியர் எவ்வாறு அதை உற்று நோக்கி அதற்கு மதிப்பெண்கள் கொடுக்க முடியும்? ஒன்று. இவர்கள் மார்க் செய்து அதை கிளிக் செய்யும் பொழுது வேறு மதிப்பெண்களுக்கு ஒரு 5 மார்க் மதிப்பெண்களுக்கு தவறான முறையில் 2 மார்க் என்று கொடுத்து விட்டால் இதை சரி செய்வதற்கான வழியே அந்த இடத்தில் இல்லாமல் இருக்கிறது. இதையெல்லாம் தான் அந்த மாணவன் கண்டுபிடித்திருக்கிறார். இதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் எந்த வகையிலே இதை கொடுத்திருக்கிறார்கள், அதற்கான விடைகள் கொடுத்தவருக்கான தரவு என்ன, எந்த மாதிரியான விடைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த விடைகளுடைய ஒப்பீடுகள் என்ன, இந்த எதன் மாதிரி ஒப்பீடுகள் செய்யப்படுகிறது என்பதற்கான எந்த முகாந்திரமுமே அதில் இல்லை.
தமிழக அரசு தேர்வுத்துறையில் எப்படி இருக்கும் என்றால் ஒரு புக்லெட் ஒன்று தயாரித்து கொடுத்து விடுவார்கள். விடை குறிப்பு என்று ஒன்று இருக்கும். விடை குறிப்பிலே நீ இன்னென்ன மாதிரியான பொருள்பட நீ எழுதி இருந்தால் அல்லது அதை சுட்டிக்காட்டி இருந்தாலே போதும், உனக்கு அதற்கான மதிப்பெண்கள் வழங்கப்படும். அந்த விடை குறிப்பேடை வைத்துக் கொண்டுதான் ஒரு ஆசிரியர் திருத்தவே முடியும். இங்கே அது போன்ற ஒரு சூழ்நிலைகளிலே இல்லாமல் நீங்கள் பார்த்து திருத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, ஆன் ஸ்கிரீனிலே பதிவேற்றம் செய்கின்ற பொழுது ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 60,000 70,000 பக்கங்களை பதிவேற்றம் செய்கின்ற பொழுது பக்கங்கள் மாறி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொருவருடைய விடைத்தாள் இந்த விடைத்தாளோடு அடுத்தவர்களுடைய விடைத்தாளோடு சேருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அப்படி நடந்த பொழுதுதான் இது என்னுடைய மதிப்பெண்கள் இல்லை, இது என்னுடைய வினாத்தாள் இல்லை, இது என்னுடைய விடைத்தாள் இல்லை என்று சொல்லி அந்த மாணவர்கள் கண்டுபிடிக்க போய்த்தான் இது இவ்வளவு பெரிய மோசடியாக ஒரு பழக்கமற்று அதாவது ஒரு எதிர்கால சிந்தனையற்று மாணவர்களோடு விளையாடுகிறோம் என்கின்ற சுத்தமான சுய சிந்தனையே அற்றுப்போய் ஒரு மாணவனுடைய 12 வருட உழைப்பு, அதே போல பெற்றோருடைய கனவு, நான் இன்றைக்கு ரிட்டையர் ஆக போகிறேன், என் மாணவன் உயர்கல்விக்கு செல்ல போகிறான், அவன் வாழ்க்கை வசந்தமாகிவிடும் என்று சொல்லித்தான் நடுத்தர வர்க்கத்து பெற்றோர்கள் அத்துணை பேரும் இந்த சிபிஎஸ்இ பள்ளியிலே மிகுந்த அளவு பணம் கட்டி பொருள் கட்டி தான் சம்பாதிப்பதை எல்லாம் அங்கே செலுத்தி படிக்க வைக்கிறார்கள். ஏனென்றால் இந்த இந்தியாவிலே இருக்கக்கூடிய கல்வி முறையிலே இந்த கல்வி முறைதான் உயர்ந்த கல்வி முறை என்று எல்லோராலும் நம்பப்படுகின்றது. ஆனால் நம்ம தமிழக அரசு கல்வி முறை அதை விட சிறந்த கல்வி முறை என்பது வேறு விஷயம், ஒப்பிடுகின்ற அளவிற்கு. ஆனால் இன்றைக்கு ஒரு மாய தோற்றம், சிபிஎஸ்இ படித்தால் நீ நீட் டாக்டர் ஆகலாம். ஏனென்றால் இன்றும் நமது சமுதாயத்திலே டாக்டர் படிப்பு தான் உயர்ந்த படிப்பு என்ற கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சமுதாயத்திலே. அதை விட தாண்டி நிறைய படிப்புகள் இருந்தாலும் நான் மருத்துவராகவுதான் என்னுடைய கனவு என்று அந்த கட்டமைப்பது இருக்கிற காரணத்தினால் இவர்கள் அதாவது எந்த விதமான முன்முகாந்திரமற்று, எந்த விதமான பிராக்டிஸ் என்று சொல்வார்களே, ப்ரீ பிராக்டிஸ் என்று சொல்வார்களே, எந்த விதமான இதை சோதித்து பார்த்தல் எதுவுமே இல்லாமல் நேரடியாக இந்த OSM என்பதை கொண்டு வந்ததன் விளைவு இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த 15% மாணவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை இழந்து நிற்கிறார்கள். அதே போல அந்த மாணவர்களுக்கான மதிப்பெண்களும் இது உண்மையானதுதானா, இது நமக்கு உள்ளதுதானா என்பதை எந்தவித எதிர்காலமான திட்டமிடலும் இல்லாமல் இத்தனை லட்சம் மாணவர்களை, கிட்டத்தட்ட 15 லட்சம் மாணவர்களையும் ஊசலாட்டத்தில் விட்டுவிட்டு நாங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டோம், இனிமேல் இதுபோல் நடக்காது என்று ஒவ்வொரு தவறுகளிலும் இந்த அரசாங்கம் இதைத்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு மாணவர்கள் நலனை பற்றி, எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லை. அதனுடைய கோபமான வெளிப்பாடுதான் இன்றைக்கு தலைநகரிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. மாற்றம் வேண்டும், நீங்கள் மாறுங்கள், இல்லாவிட்டால் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சூழ்நிலை உருவாகிவிடும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு தலைநகரில். இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த நேரத்திலே இந்த சிபிஎஸ்இ போர்டானது தனக்கென்று ஒரு கொள்கைகளை, வெளிப்படையான கொள்கைகளை வகுத்துக் கொண்டு திறன் வாய்ந்த குழுவை நியமித்து, திறன் வாய்ந்த ஒரு குழு வேண்டும். எவ்வாறு தமிழக அரசுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு வழிகாட்டுவதற்காக எல்லா நிலையிலும் ஒரு திறன் வாய்ந்த குழு இருக்கிறதோ அதுபோல இவர்களும் ஒரு திறன் வாய்ந்த குழுவை அமைத்துக் கொண்டு எந்த ஒரு டெக்னாலஜி முன்னேற்றத்தையும், அறிவியல் சாதன முன்னேற்றத்தையும் பரீட்சித்து பார்ப்பதற்கு முன்னால் அதை செயல்முறைப்படுத்தி, அதை சோதனை அளவிலே செயல்முறைப்படுத்தி மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் நம்பிக்கையை ஏற்படுத்தி விட்டுத்தான் இது போல இறுதி முடிவுகளுக்கு வர வேண்டும் என்பதை காலம் தெளிவான பாடமாக இவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. இவர்கள் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்கால சமுதாயம், எதிர்கால மாணவ சமுதாயம் கல்வியின் மீது நம்பிக்கை வைக்கும். இதை எல்லாவற்றையும் விட இன்றைக்கு மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறவர்கள் ஆசிரியர்கள் தான். எனக்கு அது சரியாக அந்த ஸ்கிரீனிலே தெரியவில்லை, நான் எவ்வாறு மதிப்பெண் அளிப்பது என்பதும் தெரியவில்லை. ஆனால் ஏதோ மதிப்பெண்ணை போட்டுவிட்டேன், இது எதிர்கால மாணவனை பாதிக்கும் என்ற அந்த மன உளைச்சல் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த முறையிலே இருக்கக்கூடிய தவறு, இந்த தவறுகளை நிச்சயமாக எதிர்காலத்தில் களைய வேண்டும். அது மட்டுமல்ல, இதற்கு பொறுப்பானவர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கொண்டு அந்த பொறுப்புக்கான தீர்வை அவர்கள் தான் உடனடியாக அறிவிக்க வேண்டும். ஓகே சார், ஓகே. ஸ்ரீதர் சார் வணக்கம். வணக்கம் சார். ஸ்ரீதர் சார், ஒரு பெரிய கிரைம் சார், ஒரு பெரிய கிரைம். பல குழந்தைகள் தற்கொலை பண்ணி இறந்திருக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்துல சார், நீங்க இந்த டெண்டரை அலாட் பண்ணதுல ஒரு பெரிய
பணம் கைமாறி இருக்கு அப்படிங்கிறத நிரூபித்தால் மாத்திரமே சம்பந்தப்பட்டவர்கள் யார், இந்த டெண்டரை வந்து சைனிங் அத்தாரிட்டி யார் இந்த பிட்டை வந்து யார் ஓப்பன் பண்ணா, ஃபைனலாக இவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு டிசைட் பண்ணது எந்த போர்டு, அந்த போர்டில் உட்காந்துட்டு இருந்ததெல்லாம் யாரு, இப்படிங்கிறத முடிவு செய்தால் மாத்திரம்தான் இதுக்கான தண்டனை கொடுக்க முடியும். ஆனால் இந்த பிரச்சனையை வெறும் ஒரு தொழில்நுட்ப பிரச்சனையாக மாத்திரமே, இது வந்து ஒரு டெக்னிக்கல் எரர் அப்படிங்கிற அளவீட்டின் அடிப்படையில் மாத்திரமே மத்திய கல்வி அமைச்சகம் இந்த பிரச்சனையை அணுகுகிறதா சார்? நிச்சயமாக மத்திய கல்வி அமைச்சகம் இந்த பிரச்சனையை வந்து முதலிலே சீரியஸாகவே அணுகவில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஓகே. ஏனென்றால் ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங்கிலே தவறுகள் நடந்திருக்கிறது என்று மாணவர்கள் முதலில் புகார் அளித்த பொழுதே அவர்கள் விழித்திருக்க வேண்டும். ஓகே. மாணவர்கள் முதலில் பெற்றோர்களும் மாணவர்களும் இதில் மதிப்பெண்கள் குறைந்திருக்கிறது, மதிப்பெண்கள் வித்தியாசப்படுகிறது, எனக்கான மதிப்பெண்கள் இது இல்லை என்று சொல்லுகின்ற பொழுதே அவர்கள் விழிப்படைந்திருக்க வேண்டும். அவர்கள் அவ்வாறு செய்யாமல் இந்த அத்தகைய மாணவர்கள், இந்த 3 மாணவர்களும் இவ்வளவு பெரிய மோசடி என்றுதான் இதை சொல்ல வேண்டும். இவ்வளவு பெரிய ஒரு மோசடியை வெளிக்கொண்டு வந்த பிற்பாடுதான் இவர்கள் ஏதோ தவறு நடந்திருக்கிறது போல, பாருங்கள் என்ன தவறு என்று பார்ப்போம் என்று சொல்லுகிறார்களே தவிர, அப்பட்டமான விதிமீறல்களும் அப்பட்டமான தவறுகளும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்கள் மூலமாக. இவர்களுக்கு எவ்வாறு நீட் வினாத்தாள் கசிந்த உடனேயே அடுத்த ஒவ்வொரு தேர்வுகளிலும் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் என்ற சிந்தனை இவர்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கிறது. முதலாவதாக இந்த சிபிஎஸ்இ போர்டு என்பது ஒரு சுயாட்சி மிக்க அதிகாரம் மிக்க ஒரு போர்டு. அந்த நிறுவனமாக இது சிபிஎஸ்இ இருக்கிறது. எத்தகைய கட்டுப்பாடுகளும் அதற்கு இருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியவே இல்லை. ஏனென்றால் தினந்தோறும் ஒரு சர்க்குலர், நீங்கள் அது வந்து 3வது பாடமொழியை 9ஆம் வகுப்பு இப்பொழுது படிக்க வேண்டும் என்று சொல்வதில் ஆகட்டும், அல்லது 12ஆம் வகுப்புகளே தேர்வு முறைகளிலே மாற்றம் வருகிறது என்று சொல்வதாகட்டும், இத்தனை மதிப்பெண்களாக உங்கள் வினாத்தாள்கள் மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்வதாகட்டும், எல்லாவற்றிலையுமே அது தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருப்பதனால்தான் இது போல இஷ்டப்படி அவர்கள் செய்ய முடிகிறது. ஒரு முறைகேடான நிறுவனம் என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்திற்கு அவர்கள் இந்த உரிமையை வழங்கி இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் அத்தனை பேரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். திருத்துகின்ற பொழுதே எதிர்ப்பு வருகிறது. இது பிரெல்லாக இருக்கிறது. அதாவது அந்த ஷேடோ என்று சொல்லுவார்களே, விடைகள் சரியாக தெரியவில்லை, எந்த விடை என்று தெரியவில்லை, இதற்கு நாங்கள் எப்படி மதிப்பெண் அளிப்பது என்பது தெரியவில்லை என்றெல்லாம் ஆசிரியர்கள் முறையிடுகின்ற பொழுது, இல்லை நீங்கள் ஏதேனும் மதிப்பெண்கள் அளித்துவிட்டு சென்று விடுங்கள் என்று அங்கே நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மாணவர்கள் கருத்தில் கொண்டு அவர்கள் எங்களுடைய தேர்வு முடிவுகள் தவறாக இருக்கிறது என்று இந்தியா முழுவதும் ஏகோபித்து இந்த மாணவர்கள் முடிவு செய்ததன் காரணமாக இது யாராலும் செய்ய முடியாது என்று இந்த மாணவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மாணவர்களுடைய உழைப்பிற்கு பின்னால் மிகப்பெரிய ஏதோ ஒரு உதவிகள் நிறைய கிடைத்திருக்கிறது இந்த மாணவர்களுக்கு. ஏனென்றால் ஒரு டெண்டர் விவகாரத்தை இவர்கள் உள்ளே புகுந்து இவ்வளவு வெளிப்படை தன்மையாக எடுத்துக்கொண்டு வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது எல்லாமே ஓபன்ல இல்ல. அதை இந்த மாணவர்கள் அதாவது தேடி எடுப்பதற்கு தூண்டுகோலாக அவர்களுக்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கலாம். ஏனென்றால் இந்த மாணவர்கள் அதாவது பெற்றோர்கள் இந்த மாணவர்களை நீங்கள் படிக்கவில்லை, மதிப்பெண் வாங்கவில்லை என்று காரணம் செய்கின்ற பொழுது அந்த மாணவர்களுக்கு நாம் சரியாகத்தானே எழுதி இருக்கிறோம் என்று சொல்லி மறுமதிப்பீட்டிற்கு அவர்கள் செல்கின்ற பொழுது இதற்கான அடிப்படை காரணங்களை அவர்கள் ஆராய முற்படும் பொழுதுதான் இது போன்ற இந்த தில்லுமுள்ளுகள் அத்தனையுமே வெளியிலே வருகின்றது. ஆகவே இந்த மாணவ செல்வங்களுடைய இந்த 14 வருட உழைப்பு அதற்கேற்ற பலன் இல்லை. ஆசிரியர்களாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த அமைப்பை மீறி எதுவுமே பேச முடியவில்லை என்று இக்கட்டிற்கு செல்லுகின்ற பொழுது இந்த தவறு எங்கே நடந்தது, தவறு நடந்திருக்கிறது என்று தெரிகிறது. இந்த தவறு எங்கே நடந்தது, எப்படி நடந்தது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு சாதனங்கள் மூலமாக அவர்கள் பெற்று அதை இன்றைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட இந்த தவறு நடந்து விட்டது, ஆம் உண்மையிலேயே தவறு நடந்திருக்கிறது, இந்த தவறுகள் அத்தனையும் நாங்கள் சரி செய்து கொடுக்கிறோம், இதற்கான தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று ஒரு அமைப்பு கூட சொல்லவில்லை. பதவி நீக்கம் தான் செய்யப்பட்டிருக்கிறதே தவிர இதற்கு பொறுப்பு நான் என்று இத்தனை லட்சம் மாணவர்கள், 18 லட்சம் மாணவர்கள், அவர்களை சார்ந்த அந்த 18 லட்சம்
குடும்பங்களுக்கும் யார் பொறுப்பேற்று பொழைக்கிறார்கள்? அத்தகைய பொறுப்பு ஏற்காத அந்த நிலைதான், அந்த அலட்சிய போக்குதான் இன்றைக்கு மாணவ செல்வங்களை போராட தூண்டி இருக்கிறது. இந்த போராட்டங்கள் நாளைக்கு வேறு திசைகளுக்கு மாறுமேயானால் நிச்சயமாக கல்வியின் மீது அவநம்பிக்கை என்பதும், இந்த தேர்வு முறைகள் மீது அவநம்பிக்கை என்பதும் எளிதில் ஏற்பட்டுவிடும். இது மேலும் இது போன்ற நடக்காத வண்ணம் முழுமையாக இதை ஆய்வு பண்ணி முழுமையாக தமிழக அரசு எவ்வாறு மிகச் சிறப்பாக தேர்வுத்துறையை நடத்தி முடிக்கிறதோ, எவ்வாறு மிகச் சிறப்பாக தேர்வு முடிவுகளை வெளியிடுகிறதோ, எவ்வாறு ஆசிரியர்கள் மிகச் சிறந்த முறையில் அந்த வழிகாட்டு மதிப்பெண்களை பின்பற்றி, அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மதிப்பெண்களை எடுத்து கொடுத்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை காப்பாற்றுகிறார்களோ, அதே போல தமிழகத்திலே இருக்கின்ற கல்வி முறைதான் மிகச்சிறந்த கல்வி முறை, மிகச்சிறந்த மதிப்பீட்டு முறை, மிகச்சிறந்த நடத்தும் முறை என்பதை உணர்ந்து மத்திய அரசு இதே போல இதை பார்த்து அங்கேயும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கையாக இருக்கிறது. இந்த 18 மாணவர்கள்